Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 9840677057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சோதரர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் பேசுகிறேன். சமீபத்தில் மிக முக்கியமான 3 ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியும், ராகுவினுடைய பெயர்ச்சியும், கேது பகவானுடைய பெயர்ச்சியும் நடந்திருந்துச்சுங்க. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாக காத்திருக்கார். சமீபத்திய பெயர்ச்சிகளை பார்க்கும்பொழுது பார்த்தா இதுவரைக்கும் ரிஷப ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த குரு பகவான் கடந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்கு. இதுவரைக்கும் கன்னி ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த கேது பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கார். மீனத்தில் குருவனுடைய வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த ராகு பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான கும்பராசியில் சஞ்சரிக்க காத்திருக்கு. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய பலன்களும், பிறகு அடுத்து எதிர்வரக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியினுடைய பலன்களும், ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண காத்திருக்கோம். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசிக்கு 9ல் இருந்த குரு உங்களுக்கு அடுத்த வீடான 10வது இடத்துக்கு வந்திருக்கார். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு வந்துருச்சுன்னா எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பட்டத்தை கெடுக்கும், பதவியை கெடுக்கும், பேரை கெடுக்கும்னு சொல்கிறாங்களே, அப்போ இந்த ஒரு வருடம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் பெரும் நெருக்கடிகளையும் அழுத்தத்தையும் தான் கொடுக்குமா அப்படின்லாம் பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ கவலைப்படாதீங்க. குரு பகவான் வந்திருக்கக்கூடிய இடம் 10வது இடம் அப்படின்னு சொன்னால் கூட, ஸோ குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சூப்பரான இடத்தை பார்க்குறார். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் சொல்லக்கூடியது கடந்த 1.5 வருஷத்தில் உங்களுடைய ராசியை போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருந்த கேது பகவான் கிரகண தோஷத்திலிருந்து விடுதலையாகி போன ஏப்ரல் 26ஆம் தேதி உங்களை ஒரு ரிலீவ் பண்ணி விட்டுட்டார். ஏன்னா கன்னி அப்படின்னு சொல்லிட்டாலே ரொம்ப இலகன மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தான். அடிச்சுட்டு கொடுத்தாலும் அள்ளி சாப்பிடக்கூடிய குணம் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் செய்வீங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணுவீங்க. ஆனால் எல்லாருக்கும் செஞ்சுட்டு கடைசியில் கெட்ட பேரையும் குற்றவாளி ஆகிறது நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நம்ம செஞ்சவங்க கூட நம்மளை நல்லவங்கன்னு சொல்ல வேணாம் சார், நம்மளை யாரும் குற்றவாளின்னு சொல்லாமல் இருந்துட்டா போதும் அப்படின்னு நினச்சி எழுத நாட்கள் அதிகம். ஸோ குறிப்பாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1.5 வருஷத்தை தாண்டி வந்ததெல்லாம் கடவுளுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிரகண தோஷம் இருக்கும் பட்சத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல நெருக்கடிகளையும் பல அழுத்தத்தையும் கன்னிராசிக்காரர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது உறவுகளுக்குள்ள தோல்வியாக இருக்கலாம், சொந்த பந்தத்துக்குள்ள தோல்வியாக இருக்கலாம், பழக்க வழக்கத்துக்குள்ள தேவையற்ற மன உளைச்சல்களாக இருக்கலாம், ஏன் உடல் ரீதியான பல்வேறு விதமான சிக்கல்களை கூட அனுபவிச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கல்ல. அதுக்கு காரணம் ராசியில் கேது. உடம்புல பிரச்சனை இருந்துச்சோ இல்லையோ, ஸோ மென்டலி தேவையில்லாத டெப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன் சார் அப்படின்லாம் நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த சிக்கல்கள் எல்லாமும் கடவுளுடைய அருளோடு உங்களுக்கு இந்த வருஷத்தில் தீருது. இதுக்கு முன்னாடி எதெல்லாம் உங்களால் ஒரு தெளிவான சிந்தனைக்குள்ளே போக முடியல, ஒரு தெளிவான டெசிஷன் எடுக்க முடியல, ஒரு சரியான பாதைகளை தேர்ந்தெடுத்து அதில் போய் சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் நான் தவிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்கல்கள் இருந்தெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் வந்தே தீர்வீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு முக்கியமாக 2வது இடத்த குரு பார்க்குறாரு. ஸோ கன்னிராசிக்கு 2வது இடத்த குரு பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பல்வேறு நெருக்கடிகளும் சிக்கல்களும் சரியாகும். வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருக்கும் சார், ஒரு மனசுக்கு ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கும் சார், நான் வீட்டுக்குள்ளே ஏண்டா வரேன்னு நினைக்க தோணுது சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டில் போயிட்டு சந்தோஷமாக படுத்து தூங்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் தருவார். வீடு வாங்கணும்னு நினச்ச பல நாள் கனவு வீடு அமையும். இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுடைய பல நாள் கனவு இடம் அமையும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள் எல்லாம் தானாகவே கைகூடி வரும். போட்டி எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார், நான் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னா கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு சரியான பீக் பீரியட் இந்த வருஷம். அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைக்கு பலம் கிடைக்குங்க. இதுக்கு முன்னாடி உங்களை அலட்சியப்படுத்துகிறவங்க, உதாசனப்படுத்துகிறவங்களாம் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நல்ல உயர்ந்த புகழும், உயர்ந்த பொறுப்பும், உயர்ந்த அந்தஸ்தும், உயர்ந்த அங்கீகாரமும் அந்த 2வது இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு 4வது இடத்த குரு பார்க்குறார். 4 குரு பார்க்கும் பொழுது குறிப்பாக அம்மாவோட உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அதே மாதிரி மனையில் இருந்த சிக்கல்கள் சரியாகும். சார் வீட்டுக்கே போக முடியாமல் இருக்கேன் சார், வெளியிலேயே வாழ்ந்துட்டுருக்கேன் சார், வனவாசமாகவே என் லைஃப் போகுது சார், ஒரு இடத்துல நான் உட்காருவேனா சார் போய் அப்படின்ற ஒரு பெரிய மன உளைச்சலில் அந்த 1.5 வருஷம் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நிலையான இடத்தில் கடவுள் புண்ணியத்தில் ஒரு நிலையான தொழிலில் நிலையான வேலையில் உட்காரக்கூடிய அமைப்பை ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஆரம்பித்து தடையில் இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் இந்த வருஷம் கொஞ்சம் அதை நல்லா பிக்கப் ஆகி ஒரு நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய அனுகூலத்தை கடவுள் கொடுக்கும். 6வது இடத்த குரு பார்க்குறாருங்க. 6 குரு பார்த்துட்டா எந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி கடந்த 1 வருஷத்தில் இருக்கோ அதுக்கு ஒப்பான போட்டி பொறாமையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 6ல் ஏற்கனவே இருந்த சனியால் என்ன நடக்குன்னு சொன்னால் மறைமுகமான எதிர்ப்பு இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், வஞ்சகம் இருக்கும், சூழ்ச்சி இருக்கும்.
என்னடா உட்காந்துருவான்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கானே, என்ன சிக்கலில் மாட்டிக்குவான்னு பார்த்தா நல்லா இருக்கானே அப்படின்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் கன்னிராசிக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டு இருந்தது. பட் அந்த விஷயங்கள் எல்லாமும் இறைவனுடைய அருளோடு மாறுபடும். அப்போ மறைமுகமாக இருந்த போட்டி விலகும், மறைமுகமாக இருந்த பொறாமை விலகும், மறைமுகமாக இருந்த கண் திருஷ்டிகள் அத்தனையும் விலகக்கூடியதாக இருக்கும். 3வது நபர்களால் இருந்த அழுத்தங்கள் எல்லாமும் மாறுபடும். ரொம்ப முக்கியமாக 7ல் இருந்த ராகு வெளியில் வந்துட்டார். 7ல் இருந்த ராகு வெளியே வந்ததுனால இந்த பர்சனல் லைஃப்பில் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக கன்னிராசி பெருசாக ப்ளசண்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 8ல் ஏற்கனவே ராகு இருந்துச்சு 1.5 வருஷம். அதுக்கு முன்னாடி போன 1.5 வருஷம் 7ல் இருந்துச்சுங்க. இந்த 3 வருஷமாகவே கன்னிராசிக்காரர்களை கேட்டு பார்த்தா உறவுகளுக்குள்ள தோல்வி இருக்கும், அல்லது காதல் தோல்வி இருக்கும், அல்லது மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத ஒரு மன வலி இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த 7ல் ராகு எது இருந்துச்சுன்னா அது களத்திர தோஷத்தையும் சர்ப்ப தோஷத்தையும் ஏற்படுத்தும். ஆணாக இருந்தால் பெண்களால் ஏமாந்துருப்பாங்க, பெண்ணாக இருந்தால் ஆண்களால் ஏமாந்துருப்பாங்க, அல்லது ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத பிரச்சனை பிரேக்கப் போகிறோம். அப்படி இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு சொன்னால் கூட புரிதல் இல்லாத பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி இருக்கும், அல்லது உடல் ரீதியான மன ரீதியான சிக்கல்கள் இருந்திருக்கும். பட் அந்த பிரச்சனை கன்னிராசிக்கு கடவுள் புண்ணியத்தில் சரியாயிடும். திருமண வயசில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கூடி வரும். ஏற்கனவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு அந்யோன்யமும் அன்பும் பாசமும் வரும். நாங்கள் நல்லா தான் சார் இருக்கோம், 3வது நபர்களால் தான் எங்களுக்குள்ள பிரச்சனையை வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த 3வது நபர்களால் இருந்த தொல்லைகள் எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் விலகிடும். ஸோ அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் இருந்த சிக்கல் அதெல்லாம் சரியாகும். அண்ட் ஒரு விஷயத்தில் நான் 1000 நல்ல விஷயங்களை கன்னிராசிக்கு சொன்னாலும் 10ல் குரு வந்திருக்கிறது. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த பயம் உண்மையை சொல்லணும்னா நியாயமான பயம்தான். ஏன்னா 10வது இடத்துல குரு வந்துச்சுன்னா ஸோ வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏதாவது நீங்கள் இருக்கிற தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதே மாதிரி பணம் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் நீங்கள் இப்போதைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஒரு 6 மாதம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. 2026 அந்த மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்துட்டாலே போதும். அதீத நம்பிக்கையை வைக்காதீங்க. அதே மாதிரி முக்கியமாக பார்க்கும் பொழுது 12ல் கேது வந்திருக்காரு இப்போதைக்கு. நிறைய வெளிநாட்டு பயணங்கள் அமையும், தூரதேச பிரயாணம் பண்ணுவீங்க, வேறு மாநிலம் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்களோடு உங்களுக்கு நல்ல நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு போவீங்க. கன்னிராசிக்காரன் ஒரு சாமி நம்பிக்கை இல்லை சார் நான் கோயிலுக்கு போக மாட்டேன், அல்லது கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் போக முடியலன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக நிறைய கோவில் போவீங்க. அடுத்த 1.5 வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு சாமியாராக மாறினா கூட ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. சாமியார் இந்த சென்ஸ் நீங்கள் கடவுளை தேடி போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா 6ல் ராகு 6ல் சனி, எலும்பு நரம்பு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மனதை கொஞ்சம் உங்களுக்குள்ளே கட்டி ஆளுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய தெளிவை நோக்கக்கூடியதாக இருக்கும். எந்த வழிபாடை செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ 10ல் குரு வந்திருக்கிறதுனால வேலையில் தொழிலில் கண்டிப்பாக தேவையில்லாத அழுத்தம் பிரச்சனைகள்லாம் வரும். ஆறுதலுக்கு அதெல்லாம் சரியாயிடும்னு போய் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. 10ல் குரு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். அப்படிப்பட்ட வரக்கூடிய வினைகள்லேருந்து சிக்கல்கள்லேருந்து அழுத்தங்கள்லேருந்து விலகிறதுக்கு வியாழக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குரு பகவானாக விளங்கக்கூடியவர், ஸோ அவருடைய சன்னதிக்கு போயிட்டு கொண்டக்கடலை மாலை வாங்கி அவருக்கு மாலை சாத்திட்டு ஒரு 2 அகல் தீபத்தை வேர்த்தி வச்சு சாமிக்கு வழிபட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலையை பிரசாதமாக நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு புடி கொண்டக்கடலையை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் உங்கள் கைகளால் தானமாக கொடுக்கலாம். தொடர்ந்து முடிஞ்சால் ஒரு 9 வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இதை செய்யுங்க. சத்தியமாக உங்களுக்கு பட்டத்திலும் பதவியிலும் பெயர் புகழிலும் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஸோ மேற்கூறிய முக்கியமான விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டு ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பதியுது அப்படின்னு நான் சொன்னணும். ஸோ அந்த விஷயங்கள் மீதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நல்ல முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பாவகிரகத்தினுடைய பார்வையும் அல்லது பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கமும் நான் பல பேர்த்துக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த வழிபாடுகளை நீங்கள் சரியான விதத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக கண்கூட உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை தாண்டி மனசு தான் கடவுள். இந்த மனதை நீங்கள் பக்குவப்படுத்தி இறைவனிடத்தில் ஒருநிலைப்பட்டு ஆத்மார்த்தமாக இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளையும் பிரச்சனைகளையும் சத்தியமாக விரட்டியடிக்க முடியும். மேலும் பல்வேறு நல்ல பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இனி வரக்கூடிய அத்தனை வருடங்களும் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமான நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் பல்வேறு விஷயங்களை உங்கள் கூட தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறதுக்கு காத்துட்ருக்கிறேன். ஸோ அதுவரை ரெட்ரோ ஆன்மீகத்தோடு இணைந்திருங்கள். அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கு வயமே அருண்குமார். நன்றி, வணக்கம்.